அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 8 மாதமாக கண்ணிமை போல பாதுகாத்து இந்த 9ஆம் மாதத்தில் உங்களை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். எத்தனையோ ஜனங்கள் பூமி விட்டு கடந்து போனார்கள். ஆனாலும் அநாதி தீர்மானத்தினுடைய இந்த வீடியோ மூலியமாய் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுக்கு நன்றி. இந்த 8 மாதமாக கண்ணிமை போல பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் தேவனிடத்தில் நான் வேண்டுதல் செய்கிறேன். இந்த 9ஆம் மாதம் அதிகாலை வேளையிலே உங்களை காண கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த 9ஆம் மாதத்திலே ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதை கூர்ந்து கவனிப்போம். 8 மாதமாக நடக்க முடியாத காரியத்தை கர்த்தர் நாளிலே 9ஆம் என்றால் பரிபூர்ணம். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் நம்ம நிரப்பும்படியாக கர்த்தர் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை கொடுக்கிறார். கூர்ந்து கவனிப்போம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இந்த 8 மாதமாக நன்மை பெற முடியாது சோர்ந்து உட்கார்ந்துருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொல்கிறார் இரட்டிப்பான நன்மை தரப்போகிறாராம். 4 4 8 8 9 9னா பரிபூர்ணம். அந்த 9ஆம் மாதத்தில் உன்னை ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறோம். அது நாளைக்கு இன்றைக்கில் இன்றைக்கே இப்போதே தரப்போகிறாருங்க. இந்த வீடியோ பார்க்குற, இந்த வசனத்தை கேட்குற உங்கள் குடும்பத்தில் எத்தனையோ 8 மாதமாக நடக்க முடியாத காரியத்தை நடக்க பண்ண போகிறார். முடியாத காரியத்தை முடிக்க வைக்க பண்ணுகிறார். வியாதியாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், தொழிலில் நஷ்டப்பட்டிருக்கலாம். இந்த 8 மாதமே இது நடக்க முடியாது வருத்தத்தோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் உங்களை மேன்மேலும் உயர்த்த போகிறார். ரெட்டிப்பான நன்மையை தரப்போகிறேன். அதுவும் நாளைக்கு இன்றைக்கி இல்லைங்க, இன்றைக்கே தருவாராங்க. ஏன்னு சொன்னால் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, இது நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புகள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அது இன்றைக்கே தருவேன் அப்படின்றாரு. நாளைக்கு இல்லைங்க, இன்றைக்கே இந்த வசனத்தை கேட்குற இந்த மாதத்தில் உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். எப்படியாப்பட்ட தடைகள் உடைக்கப்படும். ஆனால் ரெட்டிப்பான நன்மை நீ ஒன்று தான் எதிர்பார்த்துருப்ப, 2ஆக தரப்போகிறாருங்க ஆண்டவர். ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறார். அவர் விசுவாசிங்க. அவர் பக்கம் திரும்பும்போது எப்பொழுது ரெட்டிப்பான நன்மைன்னு சொன்னால் அவர் பக்கம் திரும்பானு அரணான கிறிஸ்து பக்கம் திரும்பும்போது தாங்க அந்த ரெட்டிப்பான அரணான கிறிஸ்து பக்கம் யாரெல்லாம் திரும்புகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மை. அது சொல்ல நம்பிக்கையுடைய சிறைகளே, யார் நம்பிக்கையோடு இயேசு பக்கம் திரும்புகிறீங்களோ உங்களுக்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறாங்க. நீ நம்பிக்கை இல்லாமல் இந்நாள் வரைக்கும் விசுவாசம் எல்லாம் ஜெபித்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கிடைக்காம சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ரெட்டிப்பான நன்மை தரப்போகிறோம்பா. எப்போதும் சொன்னால் நம்பிக்கையுடைய சிறைகளே, நம்பிக்கையான பிள்ளைகளே, நம்பிக்கையான மகனே மகளே, என் பக்கமாக திரும்புப்பா. எத்தனை திரும்பி சோர்ந்து போய்க்கலாம். இந்த இடத்துல நீ திரும்பும்போது ரெட்டிப்பான நன்மை இந்த மாதத்தில் 9ஆம் மாதத்தில் பரிபூர்ணமாக உங்களுக்கு தரப்போகிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்து நடப்பதாவது நம்ம போடுற வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவனுடைய நாமத்துக்கும் அது உங்களுக்கும் ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.